அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம கத்தாழை பாருங்கள், மழையில் எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன பாட்டு தாங்க வச்சுது. அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக படர்ந்து வளர்ந்துருக்கு. இப்போ ரெய்னி சீசன்றதால நம்ம அதிகமாக யூசேஜ் இல்லை நல்லா சளி பிடிச்சிரும். அதனால் அடுத்ததாக நம்ம வெள்ளரி திரும்ப இங்கே போட்ட செடிங்க இதில் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு வைக்கல, பூ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டெப்பாக வந்துச்சிருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் சரி மேலே வந்து ஹனிபி எல்லாம் வந்தது கூட பாலினேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்புறமா அதில் இருக்கிற ஹனி எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவாது நம்மளுக்கு வெள்ளரி பிஞ்சு வருதான்னு பார்க்கலாம். ஃப்ளார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லோ கலரில். சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் செடி எல்லாமே வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே வந்து கிளையெல்லாம் வந்து பிரிஞ்சு ரொம்ப நிறைய காய் பிடிச்சிருக்கு. அது வெயிட் நிறையா இருக்குங்க. ஒரு சில செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக பறித்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்ன்ட்டு வெட்டு வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பிளான்ட்டில் இருக்குது பழம் எல்லாமே. நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் செடி எல்லாமே நல்லா பூ வச்சுருக்கு, பிஞ்சும் வச்சுருக்கு. காய் வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பறிக்கிற மாதிரி நல்லா காய் கொடுத்துட்ருக்குங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா பூ அழகாக வைலட் நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பிஞ்சுமே நிறைய வச்சுருக்கு. மழையினால் வந்து பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தளிர் விட்டுருக்கு. நம்ம வெண்டை செடி வந்து கீழே ஒரு சீசன் முடிஞ்சிடுச்சு. வெண்டைக்காய் மரத்து மேலே வந்திருக்கு பாருங்கள் பொட்டெல்லாம். தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிலில் வாடிடுச்சு. இதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகுமா என்னமோ கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். பரவாயில்ல, மறுபடியுமே எல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் காய் நல்லா பெருசாகிட்டுருக்கு. இது எல்லாமே நாட்டு தக்காளி ரகங்க. ரொம்ப புளிப்பாக இருக்குது. ஒரு 2 தக்காளி போட்டாவே போதும், நம்மளுடைய சாம்பார் எதுக்காக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. மழை பெஞ்ச உடனே நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்தாக உள்ள வரைக்கும் நிறைய இருக்குது. நான் வந்து இதெல்லாம் சாஞ்சிருச்சு கீழே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வருமானே பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. காயும் நிறைய பிடிச்சிருக்குங்க. எல்லாமே க்ரோத் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இது பாதி பாட்டு கீழே பாதி பாட்டு மேலேன்ற மாதிரி இருந்தது. அப்படியே சாஞ்ச உடனே பயந்துட்டு நிறையா கீழே அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சுங்க. இதுலேருந்து மறுபடியும் எல்லாமே பிஞ்சு பிடிச்சிருக்கு. அடியிலுமே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். கொத்து அழகாக இருக்குது. பெருசாகட்டும். எல்லாமே இதுக்கு ஒரு சப்போர்ட் ரெடி பண்ணணும். நல்லா பழுத்திருக்க மிளகாய் மட்டும் பறித்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நல்லா காஞ்சதுன்னா நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் மிடில் கலரில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி சின்னதாக ஆகிடுச்சு. செடி எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே கையிலே மட்டும் உடச்சி விட்டேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் மேலே மழை பெய்ஞ்ச அப்புறம் துளிர்த்து மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு மிளகாய் செடி பாருங்கள், சூப்பராக அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட் அண்ட் க்ரீன் சூப்பர் காம்பினேஷனில் எல்லாமே பழுத்திருக்கு. இதில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெட் அழகாக இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த வெத்தலைவள்ளி கொடி பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் ரொம்ப படர்ந்து மரது கிளையிலேருந்து திரும்ப ரிட்டன் வந்து தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து எனக்கு ஏதாவது பிளேஸ் பாட்டி விடுங்க, நான் போகிறேன்ற மாதிரி ஜாலியாக தொங்கிட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சதால் துளிர் விட்டு வந்திருக்கு. இதை அப்படியே மேலே எடுத்து விட்டுடலாம். மேலே போட்டிருக்க பீக் நொடியெல்லாம் இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு போலங்க. அழகாக குட்டி குட்டியாக பிஞ்சு எட்டி பார்த்துட்ருக்கு. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஒரு மாதிரி எல்லோஷாக ஆகிட்டு வீணாக்கி விழுந்துட்டு, ஒரு சிலது அதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எப்படா பிஞ்சு வரும் காய் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொரக்காய் செடியும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக பிஞ்சு மேலே விட்டுருக்கு. இது வேறு கொத்தாக இருக்குது. எவ்வளோ பெருசு வரும், வெயிட்டு தாங்குமா என்னன்னு தெரியல. ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்து வரட்டும். என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அந்த ரெயின் வாட்டருக்கு இருக்கிற ஹாப்பினஸ் வந்து எப்பயுமே பிளான்ட்டுக்கு இல்லைங்க பாருங்கள். ஏன்னா ஹோல் பிளான்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்பயுமே சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போதை விட மழை பெய்யும்போது. இந்த மயில் மாணிக்கம் வந்து மேலே விட்டுருந்தேன். அது அப்படியே காற்றுல கீழே விழுந்து கீழே பாருங்கள் இவ்வளோ அழகாக கலராக ஃப்ளாரெல்லாம் பூத்துருக்கு. இது கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுன்றதால அப்படி வாடி போயிருக்காங்க. ரொம்ப டார்க் பிங்காக சூப்பராக இருக்குது இந்த கலர் பார்க்கவே. இதில் வந்து புதுசாக போட்ட சிறுகீரை தாங்க. ஒரு 2 டேஸ் மழையினால் போட்ட உடனே டக்குன்னு எட்டி பார்க்குற மாதிரி வளர்ந்துருக்கு.
ஒரு 2 நாள் வந்து நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அதனால் வந்து போக முடியல. இன்றைக்குமே மார்னிங் கொஞ்சம் மழையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கிளைமேட் நல்லா இருக்குது. அதனால தான் சும்மா ஒரு விசிட் பண்ணலான்னு வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.